இப்ப யூபில ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்திருக்கு. அதை நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, உங்க வீட்ல வெஸ்டர்ன் டாய்லெட் இருந்துச்சுன்னா அதுல நீங்க காலை கடன் கழிக்க போறதுக்கே 1ல இருந்து 100 தடவை யோசிப்பீங்க. சரி, மேட்டர் முதல்ல சொல்லிடுறேன். இந்த யூபில நொய்டால பாத்தீங்கன்னா ஒருத்தர் பாத்தீங்கன்னா காலையில டாய்லெட் போயிருக்கா. டாய்லெட் போய் வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா நம்ம ஃப்ளஷ் பண்ணுவோம் இல்லையா, அப்படி ஃப்ளஷ் பண்ணும்போது சடனா டாய்லெட் தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு. கொஞ்ச நேரத்தில் டம்முன்னு வெடிச்சிருக்கு. அந்த மாதிரி பிளாஸ்ட் ஆனதுல அந்த நபர் மேலையும் தீக்காயம் பட்டிருக்கு. மூஞ்சி இந்த மாதிரி உடம்பு எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா தீக்காயம் பட்டிருக்கு. இப்ப அவர் ஜிம்ஸ் மருத்துவமனையில வந்து சிகிச்சை பெற்றுட்டு இருக்காரு. சோ இந்த மாதிரி அந்த வெஸ்டர்ன் டாய்லெட்ல தீப்பிடிச்சு வெடிச்சதுக்கு காரணம் மீத்தேன் கேஸ் அப்படின்னு தான் அங்கிட்டு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி வெஸ்டர்ன் டாய்லெட் தீப்பிடிச்சு எரிஞ்சதுக்கு முதற்கட்ட தகவல்ல என்ன சொல்றாங்கன்னா மீத்தேன் கேஸ் தான் காரணம். சோ அவங்க முக்கியமான காரணமா எதை சொல்றாங்கன்னா, அந்த கிரேட்டர் நொய்டா பகுதியில் பாத்தீங்கன்னா இந்த கழிவுநீர் கால்வாய் ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா தோல்வி அடைஞ்சது. அதனாலதான் எல்லா குழாய்களையும் இந்த மீத்தேன் கேஸ் வந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் இப்படி ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரேட்டர் நொய்டா பகுதியை சேர்ந்த மக்கள் சொல்றாங்க. ஆனா எது எப்படியோ நம்ம இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு யோசிக்கிற மாதிரியான ஒரு சம்பவம் தான் இங்க நடந்திருக்கு. இது மாதிரியான சம்பவத்தெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நம்ம வீட்டுல உள்ள செப்டிக் டேங்க்கு ஏர் ஃப்ளோ கரெக்டா விட்டுருக்கோமா அப்படின்றத சரி பார்த்தா போதும். ஆனா இங்க பல பேருக்கு அந்த 10 நிமிஷம் அந்த டாய்லெட்ல உட்கார்ந்து இருக்கிறதே நிம்மதியா இருக்கும். இது வெஸ்டர்ன் டாய்லெட் வெடிக்குதா? என்னடி சொல்ற? காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா.